ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே பிரீத்தியுமே வந்து பொன்னி தான் தப்பு பண்ணா, சொல்லப்போனால் அவள் பண்ண தப்புனால தான் என்னோட கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அந்த தப்புக்கு உடந்தையாக இருந்த ரெண்டு பேரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே எல்லாரும் நடுவே நிரூபிச்சிடுறாங்க. அதே நேரம் அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து இந்த தப்புக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்களுமே சுந்தர் மேலே இருக்க பயத்தினால இந்த பக்கம் பொன்னி தான் இதெல்லாம் பண்ணாங்க, சொல்லப்போனால் அவங்க தான் எங்களுக்கு பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஒரு பயங்கரமான பொய்யை சொல்லி இந்த பக்கம் பொன்னியை கெட்டவளாக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொன்னியுமே வந்து யாருமே நம்பாம திட்டி நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவானில இருந்து இந்த பக்கம் ஜெயா வரைக்கும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜெயாமே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து உங்க அப்பா அம்மாவோட அதே புத்தி தானே உனக்கும் இருக்கும், சொல்லப்போனா என்ன நீ பழி வாங்குறதுக்காக தான் நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியோட அப்பா அம்மாவுமே ரொம்ப மரியாதை இல்லாம பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பொன்னியுமே ரொம்ப வருத்தத்தோட இந்த பக்கம் சக்தி கிட்டேயுமே போயிட்டு சக்தி நான் உண்மையிலுமே இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. அப்ப சக்தியுமே இருந்துக்கிட்டு இங்க கரெக்டா வந்து அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்காம ரொம்பவே தப்பா பேசிடுறாங்க. சொல்லப்போனா இந்த மாதிரி தப்ப பொன்னி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே என்னால் பொண்ணியை பிரிஞ்சு இருக்க முடியாது, அவள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கரமாக பேசிடுறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு பக்கம் சந்தேகத்தில் இருந்தாலும் இங்கே பொன்னியோட மனசில் பயங்கரமாக ஒரு இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. பொன்னியுமே ரொம்ப அழுதுகிட்டு ஏன் சக்தி நீங்கள் கூட என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சக்தியுமே இருந்துக்கிட்டு இல்லை பொன்னி அப்படி கிடையாது, நான் இந்த மாதிரி உங்களை பற்றி நான் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையை விட்டு நீங்கள் இல்லாமல் நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்போவுமே பொன்னி இந்த தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் பொன்னிக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. அப்போ பொண்ணுமே ரொம்ப கோவப்பட்டு இங்கே ஜெயாவை பார்த்து இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு இதுதானே பிரச்சனை, இதுக்கு மேலே கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடுறேன், ஆனால் நான் ஒன்றும் சும்மாலாம் போக மாட்டேன், இந்த வீட்டில் என்னென்ன தப்பு நடந்துச்சோ அந்த தப்பை எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு தான் இங்கே இருந்து போவேன், ஆனால் அப்போ நீங்கள் யார் நினைச்சாலும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு அங்கேருந்து வெளியில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சந்திரசேகரமே இருந்துக்கிட்டு பொண்ணு எதுக்காகவே இப்படி கோவப்பட்டு கிளம்புற, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் சந்திரசேகரை பார்த்து பொண்ணையுமே இருந்துக்கிட்டு நீங்கள் கூட என்ன நம்பல இல்லம்மா, நீங்கள் சொல்லி தானே இந்த மாதிரி நான் வந்து சக்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தானே, நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எதை பற்றியுமே யோசிக்காம அன்றைக்கி மனவரையிலேருந்து ஒரு மணப்பெண்ணாக உட்காந்தேன், ஆனால் நீங்கள் என்னை பற்றி எதையுமே யோசிக்காம நான் தான் இந்த தப்பை பண்ணியிருப்பேன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறப்போ நீங்களுமே வந்து என் மேலே சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல, சொல்லப்போனால் இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு நான் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கேன், ஆனால் இவ்வளோ நல்லது செஞ்சாலும் எல்லாருமே கடைசியில் என்ன தான் கெட்டவளாக்கிடுறீங்க, ஆனால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன நீங்கள் கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட அம்மா அப்பாவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, நான் பண்ணாத தப்புக்கு நான் திட்டு வாங்குறது கூட நான் ஏற்றுக்குவேன், ஆனால் நான் பண்ணாத பாவத்துக்கு எதுக்காக எங்கள் அப்பா அம்மாவை திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த வீட்டில் நிரூபிச்சுட்டு தான் அந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு அவங்களுமே அங்கிருந்து வெளியில் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க சக்தியுமே இருந்துக்கிட்டு பொன்னி நீ எங்கே போகிற, நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல வரதை நீ கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பொண்ணிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பொண்ணியுமே இந்த பக்கம் சக்தியை கண்டுக்காம அவங்களுமே ரொம்ப கோபத்தோட வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. இந்த பக்கம் பொன்னி கோபத்தோடு போனதை பார்த்தோன்னே இங்கே பிரீத்திக்குமே சந்தேகமாக இருக்குது, என்னாச்சு பொன்னி சொல்லப்போனால் அவள் தானே எல்லா தப்பும் பண்ணா, இவ பெருசாக சீன் போட்டுட்டு தப்பை நிரூபிக்க போகிறேன்னு சொல்கிற மாதிரி போகிறா, ஒருவேளை நம்ம நினச்சதெல்லாம் தப்பா இது வேற யாரோ பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே சுந்தருக்குமே பயங்கரமாக பீதியாக ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, எப்போவுமே இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க திட்டினாங்கன்னா அழுதுகிட்டு அமைதியாக இருப்பா, இன்னும் இப்போ ஜெயாத்தையெல்லாம் எதிர்த்து பேசுகிறா, அது மட்டும் இல்லாமல் ஆதாரம் இருக்குது, நான் நிரூபிச்சுட்டு நல்ல பொண்ணாக தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போவேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே சவால் விட்டுட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தேகத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து சக்திக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்பவே டென்ஷனோட அப்பா நான் உண்மையுமே பொண்ணுக்கிட்ட வேறு விஷயத்தை பற்றி தான்ப்பா பேச வந்தேன், இங்கே இருக்கிற நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியல, அவன் நல்லவளா கெட்டவளாங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ சந்திரசேகரமே இந்த பக்கம் சக்தியை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே சேடோட அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் சக்தியுமே இருந்துக்கிட்டு ரொம்ப சேட் ஆகிட்டு பொண்ணு எப்போவுமே சேடாக இருக்கும்போது மொட்டை மாடியில் போய் நின்று அலற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சரி இந்த விஷயத்த கார்த்திகிட்டையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்திக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட கார்த்திக்கு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிக்குது, உனக்கெல்லாம் அறிவே கிடையாதடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பார்த்து கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாரு. சக்தியுமே இருந்துக்கிட்டு இல்லடா என்னால் அந்த சூழ்நிலையில் என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சமாளிக்க பார்க்குறாரு. ஆனால் இந்த பக்கம் கார்த்திகமே இருந்துட்டு ஏண்டா உங்கள் வீட்டில் ஒரு மாதம் இருந்த எனக்கே பொண்ணியை பற்றி முழுசாக தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ நாளாக பொண்ணி கூட இருந்திருக்கீங்க, பொண்ணியோட மனசை நீங்கள் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த தப்பெல்லாம் பொண்ணி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவளை கடைசியில் கார்னர் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு நான் முதல்ல அங்கே வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்து இந்த ஜெயாக்கும் சந்திராக்கும் வச்சுக்கிறேன், அவங்க பண்ண வேலை தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட அந்த காலை கட் பண்ணிட்டு அவர்
அவருமே வேக வேகமா இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பி வராரு. இந்த பக்கம் வீட்டுக்கு கிளம்பி வந்த உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் ஹாலுக்கு கூப்பிட்டு ஜெயாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன் ஜெயா, உனக்கு அறிவே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் முட்டாள்தனமா தான் நீ யோசிச்சுட்டு இருப்பியா? இந்த மாதிரி இந்த தப்பை பொண்ணி தான் பண்ணிட்டாங்கன்ட்டு யாரோ 2 பேர் வந்து சொன்னாங்கிறதுக்காக பொண்ணி தான் தப்பு பண்ணான்னு அவளை வெளியில அமைச்சிருவியா? உனக்கு அறிவு கிடையாதா? நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஜெயாவுமே இருந்துகிட்டு முதல்ல அவன் அந்த தப்பு பண்ணல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எனக்கு பொண்ணியை பத்தி நல்லா தெரியும். இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வர விட மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த மாதிரி வந்து வெளியில இருந்து வந்த எனக்கே பொண்ணியை பத்தி தெரியறப்போ இந்த வீட்டுல இருக்கிற உங்களுக்கு பொண்ணியை பத்தி சுத்தமா புரிஞ்சுக்கலையா நீங்க? அதை விட முக்கியமா சந்திரா, நீ ஒரு பெரிய வேலை பண்ணிருக்க சந்திரா. இன்னைக்கு நடந்த பிரச்சனையில உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நீ அமைதியா நின்னுட்டல. பொண்ணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும்னு யோசிக்கவே இல்லையா? பொண்ணியை பத்தி உனக்கும் தான் தெரியும். அந்த விஷயத்துல பொண்ணிக்காக நீ சப்போர்ட் பண்ணாம இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காரு. இங்க சந்திரசேகரமே தான் பண்ண தப்ப நினைச்சு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கப்போ இங்க பொண்ணியுமே ரொம்ப வேக வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. பொண்ணி வரதை பார்த்தோன்னா கார்த்திக்குமே இருந்துக்கிட்டு, பொண்ணி வாங்க பொண்ணி, நான் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் பொண்ணியுமே கார்த்தியை பார்த்துட்டு லைட்டா வந்து ஒரு மாதிரியான சிரிப்பை சிரிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு வீடியோ ஆதாரத்தை இங்க சக்தி கையிலுமே கொடுக்குறாங்க. இதையுமே ஒண்ணுமே புரியாம என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே தான் தெரியுது. சொல்லப்போனா இந்த பக்கம் வந்து உஷா அப்புறம் சுந்தர் மூர்த்தி எல்லாம் சேர்ந்து தான் இவங்க 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. பேசுனது மட்டும் இல்லாம பொண்ணியுமே கூப்பிட்டு அவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சொல்லப்போனா இந்த பிரச்சனைக்கான காரணம் பொண்ணியா தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க அப்பவே வெளிப்படுத்துறதுக்காக பண்ண சதி வேலை இந்த வீடியோல தெளிவா தெரியுது. இது பார்த்தோன்னே இந்த பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு சக்தியுமே இருந்துகிட்டு, ஏன் எந்த தப்பும் பண்ணாத என் பொண்ணியை இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்குமே காட்டுறாங்க. அதே நேரத்தில் ஜெயாவுமே அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு பொண்ணி அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த நிமிஷத்துலேயே பொண்ணியுமே இருந்துகிட்டு, சாரி அத்தை, இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல. நீங்கள் பண்ண வரைக்கும் நான் வந்து பயங்கரமாக நான் சந்தோஷமாயிட்டேன். சொல்லப்போனால் நான் பண்ண நல்லதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு நல்லா திருப்பி கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கஷ்டப்படுதுன்னு மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா அம்மாவுமே நல்லா கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த தப்பு பண்ணது நான் கிடையாது. இந்த தப்பை முழுக்க முழுக்க பண்ணது உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாள் நான் கூட பிரீத்தி கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். ஆனால் உண்மையிலுமே பிரீத்தி மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரச்சனைக்கும் பிரீத்திக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக பிரீத்தி பக்கத்தில் போயிட்டு, இங்கே பாருங்க பிரீத்தி, என்னை மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி வேற ஒருத்தர் பண்ண சதியினால தான் நான் இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். நீங்கள் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் இந்த தப்பை பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நான் வேணும்னே உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. நீங்களும் சக்தியும் வந்து லவ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நானுமே ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த மாதிரி வேற ஒருத்தர் பண்ண சதியினால தான் இந்த மாதிரி நானுமே இந்த வீட்டுக்குள்ளே வர நிலைமை ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே உங்களோட வாழ்க்கை உங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு சக்தி தானே வேணும், சக்தியை நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான சோகத்தோட இந்த பக்கம் வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஜெயாவுமே இருந்துக்கிட்டு, இருமா என்னை மன்னிச்சிரு பொண்ணி, நான் தெரியாமல் பேசிட்டேன். இந்த மாதிரி வந்து நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பாக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயாவுமே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெயா கூட இருந்துக்கிட்டு இந்த பக்கம் சந்திரசேகர் அப்புறம் பவானி இங்கே சண்முகம் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு ஒரு பயங்கரமான வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. சிரிச்சது மட்டும் இல்லாமல், எதுக்காக மறுபடியும் நான் இந்த வீட்டில் இருக்கணும்? நீங்கள் மறுபடியும் எனக்கு இதை விட பெரிய துரோகத்தை பண்ண போறீங்களா? இந்த வீட்டில் நான் உண்மையாக இருந்ததுக்கு பலனா நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க தெரியுமா? இந்த துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பையனை பிரீத்திக்கே நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவை டைவர்ஸ் தானே, எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைங்க. அந்த நோட்டீஸ்லாம் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இனிமேல் சம்மந்தமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ இந்த பக்கம் சுந்தரோட ஞாபகம் வந்ததுனால சுந்தரை பார்த்து திரும்பி, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுற பித்தலாட்டம் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும். ஆனால் நான் அந்த உண்மையை சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னால் இப்போவே என் கூடயே சேர்ந்து நீங்களுமே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற நிலைமை வரும். ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேன். அது தானாகவே தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியேறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சக்தியை கூட கண்டுக்காம டேரெக்டாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சக்தியுமே பொண்ணியை பார்த்து, பொன்னி ஒரு நிமிஷம் பொன்னி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சக்தி பேசுறது எதையுமே கேட்காம இங்கே பொண்ணியுமே அங்கிருந்து வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் சக்திக்கு புரிய வருது, இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ண தப்பை விட நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம எக்காரணத்தை கொண்டு பொன்னியை இந்த மாதிரி வந்து தனியாக விட்டுருக்க கூடாது, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் சக்திக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இங்கே ஜெயாவுமே பக்கத்தில் வந்து அழுவாத சக்தி அப்படின்னு சொல்லி சக்திக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரொம்ப கோபத்தில் இருந்து சக்தியுமே இருந்துக்கிட்டு, இதுக்கு மேலே தயவு செஞ்சு நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கம்மா. என்னோட பொண்ணியை கடைசியில் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல. நான் என் பொண்ணுக்கிட்ட இன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல. உங்களோட அவசர புத்தி இல்லை, இப்போ என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே இக்காரணத்தை கொண்டு நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. நானுமே உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்களோட முட்டாள்தனத்துக்கு இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை தான் பலியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கர கோபத்தோட அவங்கள பார்த்து திட்டிட்டு அங்கே சக்தியுமே வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறாரு. சொல்லப்போனால் அவருமே தன்னோட ப்ரெஷரை தேத்துக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ கார்த்திக்குமே இருந்துக்கிட்டு, இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாமே, சொல்லப்போனால் பொண்ணு இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட உங்களுக்கு யாருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கோபத்தோட, சொல்லப்போனால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வீட்டை விட்டு வெளியேறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் பிரீத்திக்குமே பயங்கரமாக மனசு வலிக்க ஆரம்பிக்குது.
இந்த பக்கம் பொன்னி மேலே எந்த தப்புமே கிடையாது, இந்த வீட்டில் இருக்கவங்க தான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க பண்ண தப்புக்கு நான் பொன்னியை தண்டிச்சிட்டேனே, எனக்குமே வந்து பொன்னி மேலே இந்த அளவுக்கு நான் வெறுப்பு வச்சிருக்க கூடாது, அவன் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொல்லி அவளை நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லைட்டாக பிரீத்தியுமே கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே வந்து இவ்வளோ நாளாக பொன்னியை தன்னை ஒரு காம்படிட்டராகவும் தன்னை ஏமாற்றி தான் சக்தியை கல்யாணம் பண்ணிட்டு தாங்க நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி பொன்னி நல்லவங்க, அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வரல, ஆனால் நம்மளை வெளியில் அனுப்பணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்கவங்க பண்ண சதியில தான் இந்த மாதிரி பொன்னியும் மாட்டிக்கிட்டாங்க, நாமளும் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அப்போ நம்மள மாதிரி தான் பொன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை பற்றி ரொம்பவே நல்ல விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே என்ன தான் யோசிச்சாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா பொன்னியோட மனசு ரொம்பவே ஹர்ட் ஆனதுனால இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் அவங்களுமே ரொம்ப கோபத்தோட தன்னோட கிராமத்துக்கே கிளம்பி போயிடுறாங்க. சொல்லப்போனால் இந்த பக்கம் ஜெயாவோட அவசர புத்தினால இந்த பக்கம் சக்தியோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எப்படி வந்து பொன்னியை கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு கூப்பிட போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பொன்னி வருவாங்களா இல்லைனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்திக்குமே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வேறலான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.